வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தலைமுடி பராமரிப்பு மற்றும் அதுக்கு சில டிப்ஸும் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எப்போவுமே தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல தலை இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி சிக்கு எடுத்து நீட்டாக விட்டுடணும். இந்த எண்ணெய் நானே வீட்டில் தயார் பண்ண ஹெர்பல் ஆயில். இதை தான் பாப்பாவுக்கு ஒரு 4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த எண்ணெய் எப்படி ரெடி பண்ணுன்ற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ எண்ணெயை எப்போவும் டெய்லி ஸ்கூல் போகும்போது எப்படி தடவிடுமோ அந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டுட்டு அதோட நுனியிலலாம் நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுடணும். நல்லா 2-3 கால்களாக பிரிச்சுக்கிட்டு எண்ணெய் தடவி விட்டுறணும். லைட்டாக எண்ணெய் தடவி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பல்லு சீப்பை வச்சு நல்லா சிக்கெடுத்து விட்டுறணும். அடிப்பகுதியில் சிக்கு எதுவும் இல்லாமல் சிக்கெடுத்து விட்டுறணும். இப்போது நம்ம தயாரித்து வச்சுருக்க அந்த ஆயிலை தலை முழுக்க நம்ம தடவ போகிறோம். முதல்ல கையில் நல்லா இந்த மாதிரி குழச்சிக்கிட்டு அவங்களோட உச்சந்தலையில் நல்லா படுற மாதிரி நம்ம தேய்க்கணும். முடியோட அடிப்பகுதியிலையும் நல்லா படுற மாதிரி தலை முழுக்க நல்லா தேய்ச்சி விட்டுறணும். இந்த மாதிரி கையில் எண்ணெயை நல்லா குழச்சிக்கிட்டு விரல் எடுக்கலாமோ நல்லா போகிற மாதிரி நல்லா குழச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்க்கும் போது அவங்களோட ஸ்கேல்பில் ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் நல்லா படியும். இந்த மாதிரி தலை முழுக்க முதல்ல எண்ணெயை தேய்ச்சி விட்டுறணும். இப்போ உச்சந்தலையில் ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இப்போ முடியோட நடுப்பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். முடியை 2-3 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு முடி முழுக்க நல்லா தேய்ச்சி விடணும். 2-3 கால்களாக எடுத்து தேய்க்கும் போது எல்லா முடியிலையும் நல்லா எண்ணெய் படும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி முடியை நல்லா இழுத்து விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறணும். இப்போ முடி முழுக்க நிறைய எண்ணெய் தடவி விட்டாச்சு. பெரிய பல்லு சீப்பை வச்சு திரும்ப சிக்கு எடுத்து இப்போ நம்ம கொண்டை போட்டு விட்டுறலாம். இது தலைக்கு ஊற்றுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கொண்டை போட்டு விட்டுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். அப்படியே கொண்டை போட்டு விட்டுறலாம். இப்போது ஷாம்பு ரெடி பண்ணிடலாம். எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் அதில் 10 ml யூஸ் பண்ண போகிறோம் ஷாம்பு அப்படின்னா நாம் அதில் 5 ml ஷாம்புவும் 5 ml தண்ணியும் எடுத்துக்கணும். ஏன்னா ஷாம்போட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா ஹேர் டேமேஜும் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் ஷாம்பு வாங்கும் போது எப்போவுமே கெமிக்கல் ரொம்ப குறைவாக இருக்கிற ஷாம்புவாக பார்த்து வாங்குங்க. ஹெர்பல் ஷாம்புன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் அது கூட நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதில் பாதி ஷாம்பு பாதி தண்ணின்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தலை குளித்து நல்லா கொஞ்சம் நேரம் துண்டை சுற்றி வச்சுருக்கேன் தலையில். எப்போவுமே லைட் கலர் சாயம் போட்ட துண்டாக நம்ம யூஸ் பண்ணணும். ரொம்ப டார்க் கலர் சாயம் போட்ட துண்டுனா அதில் இருக்க சாயம் கூட அந்த கெமிக்கல்ஸ் கூட நம்ம முடியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் நான் எப்போவுமே லைட் கலரு இல்லைன்னா ஒயிட் துண்டு தான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுவேன். தலை நல்லா இந்த மாதிரி கையால் துவட்டி விட்டுறலாம். தலை துவட்டும் போது ரொம்ப தலையை முடியை போட்டு தேய்க்காமல் ஓரளவு போதுமான அளவுக்கு நம்ம அந்த ஈரத்தை எடுத்தால் போதும். எப்போவும் சூரிய வெளிச்சத்தில் வெயிலில் முடியை நல்லா காய வைங்க. ட்ரையர் வின்டர் சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் பாப்பாவுக்கு வின்டரில் ட்ரையர் யூஸ் பண்ணியிருக்கேன், ஹேர் ட்ரையர்லாம். ஆனால் கொஞ்சம் தூரமாக வச்சு மண்டையில் ரொம்ப சூடு படாத அளவுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவேன். பெரும்பாலும் வெயிலில் தான் தலைமுடியை காய வைப்பேன். இன்றைக்கி வெயில் அவ்வளோவா இல்லைனாலும் காற்று நல்லா அடிச்சுது, அதுலேயே முடி நல்லா காஞ்சிடுச்சு. அவங்களுக்கு தலையை சீவ முடியாத அளவுக்கு நல்ல காற்று. இன்றைக்கி நல்ல தலைமுடி ஒரு 80% மேலே காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பல்லு சீப்பை வச்சு லைட்டாக முடி அப்படியே லைட்டாக சிக்கெடுத்து விட்டுடலாம். ரொம்ப போட்டு இழுக்காமல் லைட்டாக சிக்கெடுத்து விட்டுடலாம். அப்படி எடுக்கும்போது முடி இன்னும் நல்லா காஞ்சிரும். எப்போவுமே தலை குளிச்சுட்டு சிக்கு எடுக்கும் போது முடியை 2-3 பகுதியாக பிரிச்சுக்கிட்டு தனித்தனியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கு எடுக்கணும். இல்லைன்னா தலை குளிச்சதுக்கு ஈரத்தோடு அப்படியே சீவும் போது முடி கையோடு வந்துடும், உருவி வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டு எந்த இடத்துல சிக்கு இருக்குதோ அந்த இடத்த மட்டும் லைட்டாக டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சிக்கு எடுக்கணும். தலைமுடி நல்லா வளர்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிக்கணும். புரோட்டீனு, அயன் ரிச் ஃபுட்டு நிறைய சாப்பிடுங்க. எப்பொழுதும் எண்ணெய் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தலைக்கு எண்ணெய் வைங்க. தினம் நிறைய எண்ணெய் வச்சா முடி வளரும்னு கிடையாது. 2 நாளைக்கு ஒரு தடவை எண்ணெய் வச்சா போதும். நிறைய எண்ணெய் வைக்கும் போது வெளியில் குழந்தைங்க போய் விளையாடுறாங்க, அப்புறம் சைக்கிள் ஓட்டுறது, விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யும் போது அவங்களுக்கு வேர்க்கும், தூசு அதெல்லாம் தலையிலையும் படியும். அதிகமாக தூசு படிய அவங்களுக்கு இச்சிங் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபாலும் அதிகமாக இருக்கும். அதனால் எப்பொழுதும் நிறைய எண்ணெய் வைக்கணுன்றது கிடையாது. எப்பொழுதுமே தலை குளிப்பாட்டும் பொழுது வார்ம் வாட்ரு இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயே தலைக்கு ஊற்றி விடுங்க. இன்றைக்கி நான் கொடுத்த இந்த சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில் தலைக்கு குளிப்பாட்டி விட்டுட்டு ராத்திரி இல்லைன்னா மறுநாள் காலையில் எண்ணெய் தடவி நீட்டாக தலை சீவி விட்டுறலாம். பேன் ஈரெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.